எந்த கல்வி நிலையங்களிலிருந்து சமத்துவ கருத்துக்கள் வெள்ளம் போல் புறப்பட்டு அது ஜனங்களுக்கு மத்தியிலே வர வேண்டுமோ அந்த கல்வி நிலையங்களில் இருந்து சமத்துவ கருத்துக்கள் வருவதற்கு மாறாக சமூகத்தில் இருக்கிற பிற்போக்கான கருத்துக்கள் கல்வி நிலையங்களுக்குள்ள வெள்ளமாய் பாய்கிற ஒரு தலைகீழ் மாற்றம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உயர் சாதியை சார்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வி பெறுகிற தகுதி என்பது இங்கே காலகாலமாக ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல 1000 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருந்த ஒரு ஏற்பாடாக நாம் பார்க்கிறோம். கல்வி என்று சொன்னால் அது விடுதலையின் குறியீடு, கல்வி என்று சொன்னால் அது சமத்துவத்தின் குறியீடு. ஆனால் இந்திய மண்ணில் மட்டும்தான் கல்விக்கே ஒரு சமத்துவத்திற்கான போராட்டம் தேவைப்பட்டது, கல்விக்கே ஒரு விடுதலைக்கான போராட்டம் தேவைப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கசப்பான வரலாறு. தமிழ்நாடு கூட இன்றைக்கு பகுத்தறிவில் ஒரு முன்னேறிய மாநிலம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு மாறுபட்ட கருத்தில்லை. இடஒதுக்கீட்டில் முன்னேறிய மாநிலம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் சமூக நீதி என்பது தமிழ்நாட்டில் வெறும் இடஒதுக்கீடோடு மட்டும் சுருங்கிவிட்டது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கவலை. எதில் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ ஆய்வு மாணவன் என்பதை விட, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் என்பதை விட, நீ ஒரு சுயம் சேவக் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என்று யார் பேசுகிறார்? யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் பேசுகிறார். ஒரு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு நமக்கு முன்னால் எழுந்திருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், பலர் கல்வி நிலையங்களிலிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால், படிக்க முடியாமல் சேர்ந்த மறுநாளே கல்லூரியை விட்டு துரத்தப்பட்டவர்கள், இடைநிற்றல் என்பது கொல்லப்பட்டவர்களிடம் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு இப்படி ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக கல்வியை விடுதலை என்று நாம் குறிப்பிடுவோம், விடுதலைக்கானது கல்வி என்று குறிப்பிடுவோம். ஆனால் இந்திய மண்ணில் கல்விக்கே விடுதலை தேவைப்பட்டது. அது வர்ணாசிரம சிறையில் அல்லது குலக்கல்வி என்கிற அந்த சிறைக்கூடத்தில் அடைபட்டு கிடந்த கல்வி முறை தன்னை விடுவித்துக் கொண்டு வெகுஜன பரப்புக்கு வருவதற்கே இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. உலக வரலாற்றில் எங்குமே நாம் பார்த்திருக்க முடியாது. கல்வி என்று சொன்னால் அது விடுதலையின் குறியீடு, கல்வி என்று சொன்னால் அது சமத்துவத்தின் குறியீடு. ஆனால் இந்திய மண்ணில் மட்டும்தான் கல்விக்கே ஒரு சமத்துவத்திற்கான போராட்டம் தேவைப்பட்டது, கல்விக்கே ஒரு விடுதலைக்கான போராட்டம் தேவைப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கசப்பான வரலாறு. அவ்வளவு விரைவாக கல்வி வெகுஜன பரப்பை சாதாரண மக்களை தொட முடியவில்லை. கல்வியை விடுவித்து சாதாரண மக்கள் கல்வியை பெறுவதற்கே இங்கே மிகப்பெரிய அரசியல் போராட்டங்கள், சமூக போராட்டங்கள், அதற்கு எதிராக நடைபெற்ற ஏராளமான போராட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி கல்வி எங்கே சிறை வைக்கப்பட்டது என்கிற கேள்வியை நாம் தேடினால், இங்கே தோழர் மிருதுலா குறிப்பிட்டதை போல அதுக்கு பிறப்பின் அடிப்படையில் ஒரு தகுதி சூட்டப்பட்டது. கல்வி பெறுவதற்கு பிறப்பின் அடிப்படையில் இன்றைக்கு எதை தகுதி என்று குறிப்பிடுகிறார்களோ, ஆனால் ஒரு காலத்தில் கல்வி பெறுவதற்கான தகுதி என்கிற முறையில் எல்லோரும் கல்வி பெற முடியாத அந்த ஒரு மிக கொடூரமான காலத்தை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ உதாரணங்களை நாம் அதற்கு பேச முடியும். நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நாம் கல்வி பெறுவதற்கு உயர் சாதியினருக்கு மட்டும்தான் உரிமை இருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கவனமாக குறித்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, உயர் சாதி ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருந்தது. உயர் சாதியினர் என்று குறிப்பிடுகிற போது உயர் சாதியை சார்ந்த பெண்களுக்கு அப்படிப்பட்ட கல்வி பெறுவதற்கான தகுதி வழங்கப்படவில்லை. எனவே நாம் பிரித்து துல்லியமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. உயர் சாதியை சார்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வி பெறுகிற தகுதி என்பது இங்கே காலகாலமாக ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, 1000 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருந்த ஒரு ஏற்பாடாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் அதற்குள் இருக்கிற பல தரவுகள் நமக்கு தெரிவிக்கிறார்.
இப்போது இருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 105 ஆண்டுகளுக்கு முன்னால் 1921 நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் மட்டும்தான் நம்முடைய மாகாணத்தில் இருந்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துடைய தரவுகள் என்ன தெரிவிக்கிறது? ஏறக்குறைய 1921 வரை ஒரு 14,000 பேர் பட்டம் பெற்றவர்களாக அந்த பல்கலைக்கழகம் அறிவிக்கிறது. அன்றைக்கு இப்படி தடுக்கி விழுந்த இடத்துல எல்லாம் பல்கலைக்கழகம் இல்லை. இன்றைக்கு அவ்வாறு வளர்ந்திருப்பதை தவறு என்று நாம் கொள்ள முடியாது. இன்னும் கூட ஏராளமான பல்கலைக்கழகங்கள் நமக்கு முன்னால் தேவைப்படுகிறது. அன்றைக்கு 1921 நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் மட்டும்தான் இருந்தது. அதனுடைய விவரம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஒரு 14,000 பேர் அன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிறார்கள். பட்டம் என்று சொன்னால் கலை அறிவியல் பட்டம் மட்டுமல்ல, சட்டம் தொடர்பான பட்டம், பொறியாளர் பட்டம், ஆசிரியர் பட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு 14,000 பேர் இருந்திருக்கிறார்கள். இதில் கசப்பான உண்மை என்ன என்று பார்த்தால், இந்த 14,000 பேரில் ஏறக்குறைய 11,000க்கு மேற்பட்டவர்கள் மிருதுளா குறிப்பிட்ட இந்திய சமூகத்தினுடைய உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள். எவ்வளவு இது கசப்பானது என்றாலும் கூட இதுதான் உண்மை. 14,000 பேரில் ஏறக்குறைய 12,000 பேர் வரை தமிழ் சமூகத்தினுடைய ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அதை பெறுவதற்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கு ஏன் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் வருகிறது, இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வருகிறது என்று கேட்டால், இதுவெல்லாம் சோலோவாக குறிப்பிட்டவர்களின் உடைமையாக இருந்தது என்பதற்கு அசைக்க முடியாத 1000 உதாரணங்கள் இங்கே இருக்கிறது. இன்றைக்கு இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு வரலாற்று கடமை நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆகவே நாம் பேசுகிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், 14,000 பேரில் 12,000 பேர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவர்கள். மீதம் இருக்கிறவங்களாம் யாருன்னு கேட்டா, இன்னைக்கு பல பிரிவுகளா அவங்க பூரா இருக்கிறாங்க. அவங்கள பல பேர் தங்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொண்டு பல பேரால் பட்டம் கூட பெற முடியாமல் இருந்த ஒரு மண் தான் இந்த தமிழ்நாட்டுடைய மண் என்பதை வரலாறு நமக்கு கவனத்துடன் போதிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ரோஹித் வெமுலாவுடைய தற்கொலையை, பால்முகுந்த் பாரதியினுடைய தற்கொலையை, நம்முடைய சேலத்தை சார்ந்த செந்தில்குமாரனுடைய தற்கொலையை, இதுவெல்லாம் வெறும் உயிர் பறிப்பு மட்டுமல்ல. செந்தில்குமார் என்கிற ஒரு மாணவன், தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சமூகம் இருப்பது இந்த அவையில் இருக்க பலருக்கு தெரியாது. அவர் பிறந்த சாதியின் பெயர் பன்னியாண்டிகள் என்கிற ஒரு சாதி. இந்த அவையில் இருக்கிற பல பேருக்கு இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. பன்றி என்று ஒன்று இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் பன்றியோடு தொடர்புடைய ஒரு சாதி இருக்கிறது. அந்த சாதியினுடைய பெயர் பன்னியாண்டி என்று பெயர். அது தமிழ்நாட்டில் தருமபுரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட சில மாவட்டம், மேற்கு மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் சந்திக்கிற நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூக பிரிவு. செந்தில்குமார் இறந்து விட்டார் என்பது செய்தி. செந்தில்குமாரனுடைய வீட்டிற்கு செல்வது என்று முடிவெடுத்து வீட்டுக்கு போனோம். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் பகுதியில் அந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய ஒரு குடியிருப்பில் செந்தில்குமாருடைய வீடு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பன்னியாண்டிகள் என்கிற சமூகத்தை சார்ந்தவர். செந்தில்குமாருடைய வீட்டுக்கு போனால் ஒரு மொத்தம் 10க்கு 10 வீடு. அந்த வீட்டை 2ஆக பிரித்து அந்த குடும்பத்தார் கட்டி வச்சிருக்காங்க. அது அந்த 10க்கு 10 சதுரம் இருக்கிற அந்த குடியிருப்பில் ஒரு பாதியை தன்னுடைய மகனுக்கு பிரித்து குடும்பம் கொடுத்திருக்கிறார். அவன் இறந்து 5 ஆண்டுகள் கழித்து நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். ஏன்னால் அவர் இறந்தது 2008. அவர் இறந்து ஒரு 5 ஆண்டுகள் கழித்து தான் அந்த விவரங்கள் தெரியப்பட்டு வீட்டுக்கு போனா. அவ்வளவு காலம் கழித்தும் அதனுடைய பெற்றோர்கள், செந்தில்குமாருடைய பெற்றோர்கள் அந்த வீட்டை பயன்படுத்தாமல் அந்த அறையை பூட்டி வச்சிருக்காங்க. நம்மை மாதிரி யாராவது போகிற போது அந்த வீட்டை திறந்து காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போனா செந்தில்குமார் பயன்படுத்திய புத்தகங்கள், அந்த 10க்கு 10 சதுரம் இருக்கிற வீட்டில் 5 அடி அளவுள்ள ஒரு அறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய அந்த 5 அடி அறை முழுவதும் புத்தகங்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது. ஒருவேளை இப்போது நாம் செந்தில்குமார் வீட்டுக்கு சென்றாலும் கூட அதுதான் நிலைமையாக இருக்கும். இந்த செந்தில்குமார் பன்னியாண்டிகள் என்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர். சேலம் ஜலகண்டபுரத்திலிருந்து
ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் வரை அவருடைய பயணம். கெமிஸ்ட்ரியில PhD பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆய்வு மாணவனாக, ஒரு ஆய்வு பட்டதாரியாக தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருவார் என்றது குடும்பம் காத்திருக்கிறது. ஆனால் செந்தில்குமாருடைய சடலத்தோடு அந்த குடும்பம் திருப்தி அடைய வேண்டிய நிலைமை. இது குறித்த ஏராளமான கட்டுரைகள் நாம் இணையத்தில் வாசிக்க முடியும். செந்தில்குமாருடைய மரணம் குறித்து அந்த பல்கலைக்கழகத்தில், அதாவது இந்த பால்முகுந்த் பாரதி அவருக்கு நேர்ந்த கொடுமைகளை பூரா பேசுறார். எப்படி நாம் அதெல்லாம் புரிந்து கொள்வது என்று பார்த்தால், அதாவது இந்திய சமூகமே முழுக்க முழுக்க பார்க்கும் இடமெல்லாம் சாதியாக இருக்கிறது என்று நாம் குற்றம் சாட்டவில்லை. அது உண்மையும் கிடையாது. ஆனால் எந்த உயர்கல்வி நிறுவனங்கள் சமத்துவத்திற்கான குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டுமோ, எந்த கல்வி நிலையங்களிலிருந்து சமத்துவ கருத்துக்கள் வெள்ளம் போல் புறப்பட்டு அது ஜனங்களுக்கு மத்தியிலே வர வேண்டுமோ, அந்த கல்வி நிலையங்களில் இருந்து சமத்துவ கருத்துக்கள் வருவதற்கு மாறாக நம்முடைய கவலை என்ன? சமூகத்தில் இருக்கிற பிற்போக்கான கருத்துக்கள் கல்வி நிலையங்களுக்குள்ள வெள்ளமாய் பாய்கிற ஒரு தலைகீழ் மாற்றம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இது போன்ற தற்கொலைகள், படுகொலைகள். செந்தில்குமார் மட்டுமல்ல, இதைவிட மோசமான குடும்ப பின்னணி உள்ளவர் பால்முகுந்த் பாரதி. மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய திகாம்கர் என்கிற ஒரு சிறிய கிராமத்தை சார்ந்தவர். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திலே அவருக்கு இடம் கிடைக்கிறது. செந்தில்குமாராவது 3ஆம் ஆண்டு இறந்து போனார். ஆனால் பால்முகுந்த் பாரதி அவர் மருத்துவ பட்டம் பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னால் இறந்து போனார். அவனை எப்படியாவது அந்த கல்லூரியில் படிக்க வைத்து பட்டத்தை பெற்றுவிட வேண்டும் என்று அந்த பழங்குடி குடும்பம் போராடுகிறது. அவனுக்கு ஒரே ஒரு சகோதரி. தந்தையும் தாயும் பால்முகுந்த் பாரதியோடு பேசுகிறார்கள். நீ உனக்காக படிக்கவில்லை, நீ படிப்பது இந்தியாவில் இருக்கிற பழங்குடி குடும்பங்களுக்காக படிக்கிறாய். இது உன்னுடைய திறமைக்காக அல்ல. அம்பேத்கர் அளவுக்கான ஒரு பார்வை அது. இடஒதுக்கீட்டை குறித்து அம்பேத்கர் ஒருபோதும் இடஒதுக்கீடு என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அவர் பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் என்று குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம். இப்படித்தான் பால்முகுந்த் பாரதியினுடைய தகப்பன் பேசுகிறார். அந்த கல்வி அறிவு பெறாத அந்த குடும்பம் பேசுகிறது. இந்த பழங்குடி சமூகத்திலிருந்து எய்ம்ஸில் நீ மருத்துவ பட்டம் பெற்றால் அது உனக்கானதாக மட்டுமல்ல, இந்தியாவில் வாழ்கிற எல்லா பழங்குடி மக்களுக்கும் சொந்தமானது. உன்னை பார்த்து அவர்கள் ஊக்கம் பெறுவார்கள், எல்லோரும் கல்விக்கு வருவார் என்று சொன்னார்கள். ஆனால் முதல் நாள் அப்பா பேசுகிறார், இல்லை நான் எப்படியாவது நான் பட்டத்தை வாங்கிவிட்டுத்தான் வருவேன் என்று சொல்கிறார். ஆனால் மறுநாள் தன்னுடைய அறையில பால்முகுந்த் பாரதி தூக்கு போட்டு இறந்து விட்டார். அவனுடைய அந்த கொடூரமான அந்த டைரி பேசுகிறான். அவன் சொல்கிறான், பல நாட்கள் என்னை அறையில் நான் இருக்கிற போது வெளியே பூட்டி விடுவார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நான் தனியாக இருந்திருக்கிறேன். விடுதியில் மட்டுமல்ல, நான் என்னுடைய வகுப்பில் மட்டுமல்ல, விடுதியில், விளையாட்டு மைதானத்தில், உணவு கூடத்தில், எல்லா இடங்களிலும் நான் துரத்தப்பட்டேன். என்னை நோக்கி எழுப்பப்பட்ட ஒரே ஒரு கேள்வி, உனக்கு எய்ம்ஸில் மருத்துவ பட்டமா என்பதுதான் என் நோக்கி வந்த கேள்வி என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து எல்லோருக்கும் இது நேர்வதில்லை. நான் கூட யோசித்து பார்க்கிறேன், யாருக்கு இது நேர்கிறது? எல்லா தலித்துகளுக்கும் இது நேர்வதில்லை. ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் ரோஹித் வெமுலாவுக்கு மட்டும்தான் நேர்ந்தது. அதற்கு முன்னால் செந்தில்குமாருக்கு நேர்ந்தது. யார் குறிவைக்கப்படுகிறார் என்று பார்த்தால் சாதாரண தலித்துகளை அல்ல, எவன் திறமையானவனாக இருக்கிறானோ, எவன் இந்த சமூகத்திலே மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறானோ அப்படிப்பட்டவர்கள் மீதுதான் கோபம் இருக்கிறது. அதை ரோஹித் வெமுலாவினுடைய கடிதம் நமக்கு நிரூபிக்கிறது. அவனுடைய மரண குறிப்பிலே ரோஹித் வெமுலா எழுதுகிறார், நான் கால் சாகனை போல ஒரு வரலாற்று, ஒரு அறிவியல் எழுத்தாளராக மாற வேண்டும் என்று விரும்பினேன் அவர் எழுதுகிறார். ரோஹித் வெமுலா கால் சாகன் என்று எழுதிய பிறகுதான் யார் இந்த கால் சாகன் என்று நாம் கூகுளில் தேடி பார்த்தால் அமெரிக்காவில் இருக்கிற மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு அறிவியல் எழுத்தாளராக அவர் இருக்கிறார். ஒரே நேரத்தில் 21 பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒரு அறிவு சுடர்ந்த ஒரு பேராசிரியராக கால் சாகன் இருக்கிறார். இன்றைக்கும் அமெரிக்காவுடைய தொலைக்காட்சிகளில் கால் சாகன் எழுதி தயாரித்து இயக்கிய
அவருடைய அறிவியல் புதினங்களுக்கு ஏற்ற வகையில் ஒன்று கூட இன்று வரை அதை மிஞ்சவில்லை. அவ்வளவு பார்வையாளர்களோடு இன்றைக்கும் கால் சாகனுடைய எழுத்துக்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவினுடைய அறிவியல் செய்தி சொல்கிறது. எனவே நாம் ரோஹித் வெமுலா யாரை இழந்திருக்கிறோம் என்று பார்த்தால் கால் சாகனை போல் வர வேண்டிய ஒருவனை நாம் இழந்திருக்கிறோம் என்பதுதான் ரோஹித் வெமுலாவுடைய மரணம் நமக்கு சொல்கிற செய்தியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கனமான சூழலில் தான் நிறைய போராட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெற்றது. ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்பட வேண்டும், கல்வி நிலையங்களிலே பாகுபாட்டை ஒழிப்பதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எல்லா இடங்களிலும் முன்னுக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நம்முடைய பல்கலைக்கழக மானிய குழு இப்படியான ஒரு வழிகாட்டுதலை, சமத்துவத்துக்கான ஒரு வழிகாட்டலை வெளியிட்டது. நிறைய கருத்து வேறுபாடுகள் அதில் உண்டு. இது போதுமானதா இல்லையா என்று கேட்டால் இது நிறைய குறைபாடுகளுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது, மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் கூட கல்லூரி வளாகத்திற்குள்ளே இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற முறையில் தான் அது பலமாக வரவேற்கப்பட்டது. ஆனால் ஜனவரி 13ஆம் தேதி வந்த வழிகாட்டுதலை ஜனவரி 29ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தடை செய்துவிட்டது. தடை செய்தது கூட கொடுமை அல்ல. தடை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் சொன்ன காரணம் என்ன? இது மாணவர்களை பிளவுபடுத்திவிடும். காலங்காலமாக இந்த மண்ணில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். எனவே மாணவர்களை பிளவுபடுத்திவிடும் என்று உச்சநீதிமன்றமே சொல்கிற இந்த கருத்தை நாம் ஏற்க முடியாது என்றுதான் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மானிய குழு வெளியிட்ட சமத்துவத்துக்கான வழிகாட்டுதலை செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நாம் உரத்து பேசுகிறோம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் முழங்குகிறோம். ஒவ்வொரு மரணங்கள் நிகழ்கிற போதும் இந்த மரணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பது மட்டுமல்ல, இனி இது போன்ற கொடுமைகள் நேரக்கூடாது என்கிற முறையில் சமத்துவத்திற்கான தொடர் முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட முயற்சிகளின் ஒன்றாகத்தான் இந்த கருத்தரங்கத்தை நம்முடைய தோழர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ஏராளமான மாணவர் தோழர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இது இந்திய மாணவர் சங்கமும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்துகிற கருத்தரங்கமாக இருந்தாலும் கூட கருத்தரங்கத்தை வெற்றிகரமாக்குவதில் நம்முடைய இந்திய மாணவர் சங்கம் மிகப்பெரிய பங்கை இங்கே வைத்திருக்கிறார்கள். உள்ளபடியே நம்முடைய பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள சமத்துவ கருத்துக்கள் பேச வேண்டிய ஒரு காலச்சூழலில் இன்றைக்கு வரலாறு நம் மீது சுமத்தி இருக்கிறது. காரணம், அவ்வளவு ஆரோக்கியமான புறச்சூழல் நமக்கு முன்னால் இல்லை. நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நம்முடைய சென்னை ஐஐடியினுடைய துணைவேந்தர் காமகோடி அவர்கள் மிக சமீபத்தில் நம்முடைய சென்னையில் பேசியதை நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். மாட்டு சிறுநீரகத்தை அவர் குறிப்பிட்டு மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்கிறது என்று சென்னை ஐஐடியினுடைய துணைவேந்தர் பேசியதை நாம் எல்லாம் மறக்கவில்லை. கடுமையான எதிர்ப்புகள் இங்கே உருவானதை பார்த்தோம். நம்முடைய புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பிரகாஷ், பேரெல்லாம் நல்லா தான் வச்சிருக்காங்க. பிரகாஷ் சமீபத்தில் சேலத்தில் போய் பேசியிருக்கிறார். யாரை அழைத்துக் கொண்டு ஏபிஐபியினுடைய பயிற்சி வகுப்பில், அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய ஏபிஐபி மாணவர்களை சேலத்தில் அநேகமாக ஏற்காடாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், அங்கே ஒரு பயிற்சி வகுப்பை ஒருங்கிணைத்து அதில் பிரகாஷ் பேசுகிறார். நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் என்பதை விட எதில் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் யாரோட வார்த்தை? பிரகாஷோட வார்த்தை. எதில் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ ஆய்வு மாணவன் என்பதை விட, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் என்பதை விட நீ ஒரு சுயம் சேவக் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என்று யார் பேசுகிறார்? யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் பேசுகிறார். இப்படி கருமேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் தான் எப்படிப்பட்ட கருமேகம் வந்தாலும், இந்த சமூகத்தை பின்னோக்கி எழுப்பதற்கான எத்தனை காமகோடிகள் வந்தாலும், எத்தனை பிரகாஷ்கள் வந்தாலும் அதை தகர்க்கிற வல்லமை எங்களுக்கு உண்டு என்கிற முறையில் தான் நம்முடைய இந்திய மாணவர் சங்கம் இன்றைக்கு கல்லூரி வளாகங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தினுடைய செய்தி தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறந்த முறையிலே செல்ல வேண்டும். நமக்கு முன்னால் ஏராளமான கடமைகள் இருக்கிறது. வரலாற்றை நேர்படுத்துவதற்கான போராட்டத்தில் நாம் இன்றைக்கு நாம் இருக்கிறோம்.
தமிழ்நாடு கூட இன்றைக்கு பகுத்தறிவில் ஒரு முன்னேறிய மாநிலம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு மாறுபட்ட கருத்தில்லை. இடஒதுக்கீட்டில் முன்னேறிய மாநிலம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் சமூக நீதி என்பது தமிழ்நாட்டில் வெறும் இடஒதுக்கீடோடு மட்டும் சுருங்கிவிட்டது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கவலை. எனவேதான் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்களில் சாதி வாரியாக கயிறு கட்டி கொள்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் மாணவர்கள் மத்தியிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். மாணவர்கள் மத்தியிலே சாதி பாகுபாடு எப்படி இருக்கிறது என்று மாணவர்கள் சொன்னார்கள். எங்களை ஆய்வெடுக்கிறதுக்கு முன்னால் தயவு செய்து எங்களுடைய வாத்தியார்கள்ட்ட போய் ஆய்வெடுங்க என்று குறிப்பிட்டார்கள். அப்படி ஆசிரியர் சமூகத்துக்கு மத்தியில் அவ்வளவு மோசமாக சாதிய கருத்துக்கள் புறையோடி போயிருப்பதை பார்க்கிறோம். எனவே சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு மட்டுமல்ல. கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு 5 வயது பையன் 10 வயது பையன் ஒரு மூத்தவரை பார்த்து பேர் சொல்லி அழைப்பதை இன்றைக்கும் மௌனமாக தமிழ் சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே எதுவும் தவறு என்று இங்கே வளர்கிற போது சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த சமூகத்தினுடைய குறைபாடுகள் எல்லாவற்றையும் நேர் செய்கிற இது ஏதோ சமத்துவத்திற்கான ஒரு கருத்தரங்கம் மட்டுமல்ல. நம்முடைய கடமைகளை நாம் உணர்கிறோம், இந்த போதாமைகளை நாம் உணர்கிறோம். இந்த போதாமைகளுக்கு எதிரான வரலாறு எதிர்பார்க்கிற அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுகிற ஆற்றல் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு உண்டு, தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு உண்டு, இந்திய மாணவர் சங்கத்துக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த அரங்கத்திலிருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க கருத்தரங்கத்தை துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.